அதாவது பனையூர் பண்ணையார் கட்சியும் ஐயோ ஆட்சியில் இருக்கவங்க தினம் பிச்சை எடுக்கிறாங்களா? இல்ல என்ன சார் ஐயா நான் சொல்றேன், தயவு செஞ்சு சொல்றேன், உங்க வார்த்தையை திருத்திக் கொள்ளுங்க. விஜய் இருக்கிற பணத்தை விட ஸ்டாலின் ஒரு குடும்பத்துல பணம் கம்மியா? யாருங்க பண்ணையார்? உலக கோடீஸ்வரன் இருக்காங்களா இல்லையா? துபாய் ஏன் சார் மாசம் கொடுக்குற போயிட்டு வர்றாரு? சொல்லுங்க துணை மந்திரி, அங்க என்ன இருக்கு சொல்லுங்க. சும்மா பண்ணையார் வார்த்தை ஜாலம் போடாதீங்க. ஏழை எளிய மக்கள் தெருவில் செத்துக்கிட்டு இருக்கான். நீங்க அவங்க எல்லாம் பண்ணையாரு, இவங்க எல்லாம் ஏழை எளிய கோயிலுக்கு முன்னால வந்து பிச்சை எடுத்தா சாப்பிட்டு இருக்காங்களா? தெருவுக்கு வராங்களே என்ன தினமசம் தெருவுக்கு வரட்டும், தெருவுக்கு வர. நான் திரும்பி கேட்கிறேன், என்ன சார் வீட்டை விட்டு நான் முதல்ல கேட்டதுக்கு பதிலே சொல்ல. ஆட்சியில் இருக்க மேல வரணும், எதிர்கட்சியார் ஏன் வரலன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. இவர் ஏன் துபாய்க்கு அடிக்கடி போனாரு அதை கேட்ட சொல்லுங்க பதில். அங்க என்ன வச்சுட்டு வந்திருக்காரு? என்ன பாதுகாக்க போறாரு? தமிழ்நாட்டுக்கு முதலீடு இருக்க போனாரா? எதிர்கட்சிக்காரர்கள் எப்படி வேணாலும் அது வேற சார். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்களுடைய செயல்பாடுகள் தான் பதில் சொல்லணும். இவர்கள் ஏன் வரல ஏன் போல கேள்வி. நீங்க இதை கேட்கறீங்களா ஏன் நேரம் போகலன்னு? கள்ளக்குறிச்சி 69 பேர் செத்தாங்களா? இன்னைக்கு வரும் முகமதி போயிருக்காரா? என்னைக்கா நீங்க கேட்டீங்களா எதை பேட்டியில? ஏன் இந்த இரட்டை நிலைப்பாடு சொல்லுங்க, எனக்கு புரியலையே சார்.